வாங்க வாங்க. யாரு? ஆளே மறந்து போச்சா? இந்தாயா, எனக்கும் வர்ற கஸ்டமர்ஸ் கையுக்கு தான் கனெக்ஷனே தவிர நான் யார் மூஞ்சிலையும் முடிக்கிறது இல்ல. உட்காருங்க. இல்ல நிக்கிறேன். உட்கார முடியலையா? ஏன் நாக்கால உடைஞ்சிடும் பயப்படுறீங்களா? என்னது கை தாங்கல கட்டியா? என்னையா நின்னுகிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு? என்ன மேட பேச்சாடியா? என் கைய பார்த்து உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். வரப்போற பொண்ணு எட ஒய்யாரமா இருக்கும். வளையக்கல் தளக்கு தளக்குன்னு தாளம் போடும். 5 வரணும் அள்ளி அள்ளி தெளிக்கும்னு சொன்னீங்கய்யா. வந்திருக்கிறவ யார் தெரியுமா? ஹோட்டல்ல மாவு அரைக்கிறவையா. ஹோட்டல்ல வந்தவ சரி. நீ ஏயா உரல் மாதிரி இருக்கிற? உனக்கு மாவு அரைக்கிறவளை விட்டா வேற எவையா கிடைப்பா? இந்தாயா, உன் கைய பார்த்து நான் ஜோசியம் சொன்னதுல என்னையா தப்பு? அந்த பொண்ணு மாவை ஆட்டும் போது இடுப்பு வளையல, கை வளையலாம் குலுங்கல, கல்லு உரல் தடக்கு தடக்குனா அதான் ஜோசியம். யோ, என்கிட்ட என்னென்ன புழுகுன? மாப்பிள்ள வரும்போது மணி ஓசை முழங்கும், கையில செங்கோல் இருக்கும், அவர் பின்னாலேயே ஊரே திரண்டு பவனி வருவாருன்னு சொன்ன இல்ல? நான் சக்கரவர்த்தி வருவாருன்னு இளவரசி ஆட்டம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இளவரசி எல்லாம் இப்படித்தான் கதம்பத்தை வச்சுட்டு தெரு தெருவா சுத்துவாங்களா? நீ இருக்கிற பவுசுக்கு சக்கரவர்த்தியா கிடைப்பான், ஜவு மிட்டாய் விக்கிறவன் தான் கிடைப்பான். அவனும் சக்கரவர்த்தி மாதிரி தான். கையில செங்கோல் வச்சிருக்கான்ல, மணி அடிச்சுட்டு தானே வர்றான். ஊரே திரண்டு அவன் பின்னால வருது இல்ல? அதாமா ஜோசியம். கிண்டலா பண்ற? செயின முடியா விட மாட்டேன். கைப்பட்டா செயின் கருத்துறியா விட்டுறியா? ஆமா, இவனுக்கு இவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். நீ யாரு? நான் தான் நாயகி. யாரு இவனுக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படின்னா உனக்கு என்ன கொல்ல மாட்டான். என் புருஷன் தான். தாலியை காணுமே. என் கழுத்துல எப்படியா தாலி இருக்கும்? தாலி கட்டல, ரிசப்ஷன் மேரேஜ். மோதிரம் மாத்தி. மோதிரத்தையும் காணுமே. நீ என்ன நீ அஸ்திவாரத்துல இருந்து எல்லாத்தையும் கிளற? இப்ப தாயா மோதிரத்தை அடகு வச்சு தேனிலவுக்கு தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்றோம். உண்மையாவே இவர் என் புருஷன் தான். அப்ப தலையில அடி. சத்தியமா இவரு புருஷன் தான். பாத்தியாயா, தலையில கை வைக்கும் போதே தெரியல இதுதான் என் வீட்டுக்காரின்னு. சரி போனா போது விட்டுடு மச்சான். ஏய், நீ குடும்பஸ்தன் ஆனால தப்பிச்ச. இல்ல இனிமே ஒழுங்கா குடும்பத்தை நடத்து. பாடி சுக்கா, இப்படி நம்ம நடிப்பு ஷோ நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அவ்வளவு பிரமாதம் அடிச்சுக்கிட்டேன். உனக்கு 5, அதுக்கு 3. அதானே அண்ணே, இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தா உங்களை அவ புருஷனை சத்தியம் பண்ணுவாடா? ஏய், பேசாம இதே அறிவியோட அவ கழுத்துல ஒரு தாலியை போட்டு. கழுத்துல போடாம குளத்தையா போடுவா எனக்கு தெரியாது. போயா போயா. நாடகம் ஆடுறீங்களா? வாங்க வாங்க. அடியே, சிக்காமா முக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கையோட கடைக்கு போய் கயிறு வாங்கிட்டு வந்துட்டுமா? இந்த மலிவு படிப்பு நான் இப்ப சொன்னதெல்லாம் உன்னை காப்பாத்தட்டு. என் புருஷ அக்கறை தீவிர இருக்காக, புள்ள புளியந்தோப்புல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? அப்படின்னா உன் புருஷனை நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள இங்க கொண்டு நிறுத்து பாப்போம். அடியாத்தே, அக்கறை தீவிர இருக்கிறவங்க அதுக்குள்ள எப்படி வருவாங்க? அப்படியா? அப்ப சரி, புருஷன் வேண்டாம். புள்ள இருக்குதுல புளியந்தோப்புல, அத்தை கொண்டு நிறுத்து பாப்போம். புள்ள தானே? இதோ 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டாந்துடுறேன். 3 மணி நேரத்துல புள்ளைய கொண்டு வராடா? என்னடா இது, எல்லாருக்கும் புள்ளன்னா 300 நாள் ஆகுது. இவ எப்படி 3 மணி நேரத்துல கொண்டு வருவா? கொண்டு வந்துருவாடா. புள்ளையா புளியாவையா? கமலா கமலா கமலா, மணி 6 அடிச்சது உன் காதல விழல. ராமு வந்துருவானே. ஒவ்வொரு சீனுக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? வேண்டாம் டார்லிங், நீங்க தான் லேட்டு. அந்த ஆளுடைய நடவடிக்கைய அன்றைக்கு நாம கண்காணிக்கணும். அதானே உங்க திட்டம்? வண்டர்ஃபுல். கம் ஆன். கமலாதேவி, கமலாதேவி,
இன்னமும் சத்தம் நிற்கிறியே. கொடையறான் காத ஒரே கத்தா கத்தி. ராமு வந்துட்டான். வா இந்த பக்கமா போய் அவன் பார்க்கிறப்ப நேர்வழியில் வந்தா போதும். கமலா உன் மன்மதபானத்தை வீசி அவன் சுருளாய் பார்த்துட்டோம். வா. ஓகே. ஹலோ மிஸ்டர் ராமு, how do you do? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இப்பதான் வந்தேன். உட்காருங்க சார். உட்காருங்க. கமான் சார். உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி சார். 6 மணியை மறக்கவே இல்லையே. 6 மறந்தாலும் உங்களை மறக்க முடியுமா? ராமு, ஐயோ அன்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். தூக்கமே உனக்கு வந்திருக்காரு. கமலாதேவி நினைப்புல. ஆமா, உங்க கைக்கு காப்பு போடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. காப்பா? ஆமா, நேற்றுக்கு நீங்க ஆடின ஆட்டத்துக்கு பரிசா இந்த காப்பை உங்க கைக்கு மாற்றணும்னு ஆசை. ஐயோ இதெல்லாம் வேணாங்க. உங்க அபிமானம் ஒண்ணு இருந்தாலே போதும். அதுக்கு விலையே கிடையாது. பரவாயில்ல, கேட்கணும். ஆடாடாடாடாடா, கலாதேவியும் கலா ரசிகரும் சந்திச்சா பேச்சு கலையை பத்தி தான் இருக்கும். எனக்கும் கலைக்கும் தான் 7 கால தூரமாச்சே. மிஸ்டர் ராமு, நான் வரட்டுமா? பாய் பாய். கமலா, நான் வர்றேன். அளவு கூட சரியா இருக்கே. நான் எப்பவும் யாரையும் சரியா அளவுறேன். உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் என்னத்த. அடடே, உங்களை யாரோ 3வது வருஷம் மாதிரி இங்கே உட்கார வச்சுட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் உள்ளே வாங்களேன். வேண்டாம் வேண்டாம். சொல்லுங்க கேளுங்க, வாங்க. வாங்க. கமலாதேவி, உங்களோட எனக்கு ஏற்பட்ட கொஞ்ச நேர பழக்கமே ஏதோ யுக யுகமா பழகினது போல ஒரு நேசத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை பார்க்காம இனிமே ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. கமலாதேவி, நீங்க அழகா இல்ல உங்க பேச்சு அழகான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க விரும்பினா நான் ஒரு பரிசு தர்றேன். இப்போதா? ஏன் கூடாதா? கைகளில்
அழகு பெண்முகத்தில் கண் விழுந்தால் என்னாகும் பொன்னழகு பெண்முகத்தில் கண் விழுந்தால் என்னாகும் பொன்னாகும் பூவாகும் தள்ளாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் கொடுக்கும் காரங்கள் துடிக்க துடிக்க எடுக்கும் முடிக்க சொல்லும் மலர் கிள்ளலாம் கையில் அள்ளலாம் கதை சொல்லலாம் வண்ண கண்ணமெல்லாம் இன்னும் என்ன வந்துவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் மடியில் விழுந்து பழகும் கதையை சொல்ல நதி வந்தது கடல் கொண்டது சுவை கண்டது என்ன சொந்தம் இது கொஞ்சவரும் வஞ்சியரின் நெஞ்சம் இது ஆடுவதை காண வந்தேன் ஆட வைத்தேன் உன் மனதை கண்ணில் தெரிகின்ற வானம் கையில் வராது சொல்லி தெரிகின்ற மேகம் தொட்டு தழுவாது கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொளி கொள்ளாதோ கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொளி கொள்ளாதோ ஏன் அப்படி பாக்குற ராமு உங்க அழகு முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தோன்றதில்லை ஐயோ அது ஆபத்து அடிக்கடி பார்க்காத ஏன் பெண்ணின் கருவழி ஆடத் தொடங்கினா ஆணின் வீரம் அடங்க தொடங்கிடும் குறும்பப்பா உங்களை தாழ்த்தி பேசியே நீங்க உயர்ந்துடுறீங்க அப்படியா ராமு நான் உங்களுக்கு ஏற்றவளே இல்லை ஏன் என்னை எவ்வளவு அழகானவன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஆபத்தானவ அப்படின்னா விளக்கமா சொல்லு என்ன இது கமலா உன்னுடைய இன்ப துன்பங்கள்ல எனக்கும் சம பங்கு உண்டு சொல்லு கமலா சொல்லு அந்த பந்தம் கணவன் மனைவிக்கு தான் பொருந்தும் நாம வெறும் காதலர்கள் தானே இன்றைய காதலர்கள் நாளைய தம்பதிகள் உங்க தகுதி எங்க என்னுடைய தரம் எங்க வைரக்கல்ல தகரத்துல பதிக்கலாமா நாம் இரண்டரை கலந்தவன் நமக்குள் ஏற்றத்தாழ்வே கிடையாது அது மட்டும் இல்ல நமக்கிடையில ரகசியம் இருக்கக்கூடாதுல்ல இங்க சொல்லு சொல்லு நான் உடனே போயாகணும் அதுக்குள்ளயா ஆமா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் கட்டா இருந்தாள் மறுபடியும் சந்திக்கலாம் வர்றேன் 6 மணிக்கா ஏண்டி அம்மா எத்தனை வாட்டி சுத்துவ அவ ஏன் பாட்டி கேட்கல ஊர்ல ஒரு மரம் பாக்கி விடல எல்லாத்தையும் சுத்திட்டேன் இதுதான் கடைசி மரம் என் வயிற்றுல ஒரு பூசி புழுவ கூட காணமே பாட்டி குழந்தைனா ஒரு பொண்ணு ஆசை அவ்வளவு ஆமா பாட்டி ஏதாவது குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்துக்கலான்னு பாக்குறேன் ஆமா இது யார் குழந்தை என்னுடையதான் என்ன ஆங்கற இது என் பேர புள்ள ஓஹோ பேரனுக்கு பிள்ளையா ஆமா குழந்தையோட தாயாரு அவ பரலோகம் போயிட்டா இது ஆப்ப வடகரி திங்க வயசா பால் குடிக்கிற பச்சை புள்ள நான் என்னடி அம்மா செய்வேன் என் வியாபாரத்தை கவனிப்பேனா இதை பாப்பேனா பாட்டி பாட்டி நான் சொல்றத கேளுங்க நீங்க மனசு வச்சா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாம்
எப்படி? இந்த குழந்தைய 10 நாளைக்கு கொடுங்க, நான் தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க 50 ரூபாய் இருக்குது, வச்சுக்குங்க. நான் குழந்தைய நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் பாட்டி. வரும்போது நல்லா கொழு கொழுன்னு கொண்டாடுறேன். சரி. என் கண்ணு, என் ராசா, என் தங்கா. பாட்டி நான் போயிட்டு வர்றேன். 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ வரலன்னா நானே உன் வீட்டுக்கு வந்துருவேன். சரி சரி, உங்க ஆசை என்ன? 6 தெருவு 6ஆம் நம்பரு. நான் போய் வரேன். பாட்டி பாட்டி, அட பாவி மகனே, நீயா? இங்க கைய காமி. ஏன் இவ்வளவு பணம்? ஆமா, ஆப்பன் சுட்டு வித்ததுலயே இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கிற. என்ன வேமுடி முடிக்கிற? என்னடா கொண்டாட்டி சாவை கொடுத்து அலைஞ்சு திரிஞ்ச பய திடீர்னு வந்துட்டான்னு யோசிக்கிறியா? பாட்டி, என் பையன் கண்ணா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு அம்மா கிடைக்கிற வரைக்கும் நான் வர்றதாக முடிவு பண்ணல. அவனுக்கு அம்மா கிடைச்சிட்டா, இனிமே அந்த பையனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது இல்ல. என்னது வெறும் துணி தொங்குது? என் பையனை காணா, கண்ணடி கண்ண எங்க? அவன் போயிட்டான். போயிட்டாளா? போயிட்டாளா? ஐயோ, அவங்க அம்மா போற இடத்துக்கு அவரையும் அனுப்பிச்சு வச்சுட்டியா? அடி பாய். ஐயோ, ஹார்லிக்ஸ் பிடிக்க முன்னு ஆட்டியோட வாங்கியாதே. 5-6 மாதம் திரிச்சு அவட்டில் வாங்கியாதே. ஐயா ஐயா, அவன் சாகலடா, சம்பாதிக்க போயிருக்கான். ஒரு பொண்ணுக்கு புள்ளையா நடிக்க போயிருக்கான். வாட்? நடிக்கவா? அடாடா, நான் ஒரு ஆக்டருடைய அப்பனா. அப்ப நான் வரேன். டாக்ஸி, கொஞ்சம் சாப்பிட்டு போ. ஏய் பேரை, நான் ஒரு குட்டி நட்சத்திரத்தோட ஃபாதர். என்ன போய் மரத்தடியில் உட்கார்ந்து தோசை ஆக்கிட்டு சொல்றேன். அப்புறம் நாளைக்கு கால் ஷீட்டை தகராறு பண்ணுவேன். இங்க பாத்தியா, இன்னைக்கு தான் இது தகரட்டி, நாளையில இருந்து இது வெள்ளி பூஜா. நாய் என்னது ஸ்வெட்டர் பின்னுறியா? குளிருக்கா? இல்ல குழந்தைக்கு. குழந்தைக்கா? இந்த அத்தான்னு கூப்பிடறதுக்கு ஆம்படையா வரதுக்கு முன்னாடியே 6 மாசம் குழந்தை கையில் இருக்குன்னு டூ பழக்கிறேன். நீ என்னது தட்டி தாம்பாளம்? நிச்சய தாம்பாளம். பரிசம் போடத்தான். யாருக்கு? உனக்குதான் என் கண்ணு. என்ன சத்தம்? புளியந்தோப்புக்காரி மூஞ்சியில பூசா. கல்யாணம் ஆகல, கல்யாணம். தலை எழுத்து. பரிசு சாமான் வாங்கும் போது பக்கத்துல கழுத கத்திச்சு. நல்ல சகுனம்னு கணக்காரங்க சொன்னான். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது யாருக்கு நல்ல சகுனம்னு. இப்பவாது புரிஞ்சுக்க. பிள்ளைய விஷயத்துல பொம்பளைங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. வந்து பாரு நான் பெத்த செல்வத்தை. என்ன அப்படி அசந்து போய் நிக்கிற? நாயகி, சத்தியமா இது உன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை இல்ல. அப்படி 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 நினைச்சு இந்த குழந்தைக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, என் கண்ணு இல்ல கேடி பல, என் ராசா இல்ல ரவுடி பல, என் செல்வம் இல்ல முள்ளு நோடி பல. எப்படி இருக்கா நாட்டு தெரு மகனாட்ட? அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. தலை முடி வளர்ந்ததுன்னா அப்படியேதான். இன்னாரு குழந்தைய வதடா, உங்க அம்மால வதடா. அட, நான் யாருங்கிறத தெரிஞ்சு பய சிரிக்கிறானே, திருட்டு பய புள்ள. என்ன ஓர்வு கட்டு பாருன்னு நினைச்சியா? என்ன திட்டு? என் பிள்ளையா திட்டு. அவங்கள மாத்திரைக்கு எதுவும் திட்டாதே, எனக்கு நல்லா வல்ல கோபம் வரும். யார? இவங்க அப்பனை. ஆமா ஆமா, உனக்கு அவர் மேல ரொம்ப இது. பின்ன அவங்களுக்கு காமால் சாமான் இருக்க மாட்டாங்க, நல்ல ராசா வாட்ட இருப்பாங்க. யாரு? இவங்க அப்பன். ஆமா, எத்தனை நேரம் அவங்க என்ன சும்மா இருக்க விட மாட்டாங்க. என்ன சொல்ல வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்பட்டு ஓடி வர பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு அவனுக்கு ரொம்ப நாளா காதல் இருக்கும் போல இருக்குதே. ஒரு இடத்த விட்டுக்கல, ஆத்தோரம் குளத்தோரம் சவுக்கு தோப்பு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன கட்டிக்கோ நாங்க. பப்ளிக் இல்லையா? கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க. அவரும் கேட்டா, நீ என்ன சொன்ன? உண்டை கட்டி வேண்டாங்கிற பண்டார உண்டானே. அவ்வளவுதான், லபக்குன்னு எகிரி குதிச்சு கைய பிடிச்சிட்டாங்க. தெரியுது, குரங்கு பயலாச்சே. இங்க என்ன திட்டு, என் பிள்ளைய திட்டு. அவங்க மாத்திரம் எதுவும் சொல்லாத, எனக்கு கொல்லாத கோபம் வரும். சாதா நீ அவன் ஞாபகமாவே இருக்கிறியே, அந்த பயலுக்கு உன் நினைப்பு இருக்குதா? அது என்ன அப்படி கேட்டேன்? அவங்களுக்கு என் மேல உசுரு. யாருக்கு? இந்த குழந்தையோட அப்பனுக்கு. ஆமா, 9 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா, அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டை வருமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல 9 வருஷம்ங்கிற ஒண்ணு படுத்திருக்குது. அட பய தாவறான். அவங்க அப்பனை கூட இப்படித்தான் தேவை. அடே, அப்பன்னு தெரிஞ்சுதான் தாவறான். டேய், நான் தான்டா உங்க ஒப்பேன். இந்த உள்ள ஏமாந்துட கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ என்ன நீ
ஐயோ, குழந்தை அழுகுறானே, பசி வந்துருச்சு போல் இருக்கு, பால் கொடு. என்ன பாலா? பின்ன என்ன மோரா? இந்தா, இனிமே உன் அழகு போனா என்ன? தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறிய? குடு. குடுக்குறேன். ஆமா, பின்ன பால் கொடுக்கறதுக்கு சிங்கப்பூர் காகிதம் போட்டா கேப்ப. கொண்டு வா. இருடிமா, இரு. போக போக என்ன பாடுபடுற பாரு. வணக்கம் எஜமானி. என்ன போன இடத்துல தேவி பூஜை எல்லாம் முடிஞ்சதா? தெய்வீகமா முடிஞ்சது. விளக்கமா சொல்லணும். அது எப்படிங்க? இந்த மாதிரி விஷயங்கள்ல குறிப்பா தான் சொல்ல முடியும். நீங்க என்னடான்னா டிசைனா சொல்ல சொல்றீங்களே. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானி. நடந்தது நடந்தபடியே கொஞ்சமும் நயம் குறையாம அப்படியே சொல்லியாகும். அதாவது பூ போல இருந்து அவ கைய அப்படி புடிச்சு. எப்படி பிடிச்சுங்க? இது அவ கை, அதாவது அவ கை அப்படி புடிச்சு அப்படியே தடவி அப்புறம் பாஞ்சி பாஞ்சி பொன்னாட்டமா இருந்த அவ கண்ணத்துல அப்படி கிள்ளி. அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. இன்னும் என்ன? அப்படி போய் அவள் பிடிச்சு அன்பேன்னு சொன்னேன். அவ என்ன செஞ்சா? இங்க பொண்ணு என்னது? அப்பத்தானே நல்லா விடுங்க. இப்ப பிடிச்சுக்கிட்டு ஆரோக்கியரே அப்படின்னு சொன்னான். ஆஹா, அது குரலா? குயில். அவர் சரீரம் மட்டும் இல்ல, சாரீரம் கூட ஜிலு 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 எப்படி இருந்து தெரியுமா? அப்புறம் அப்புறம் ஆஹா, நான் அப்படியே அந்த இடத்துல பறந்தேன். அவன் அப்படியே மாற சாஞ்சா. ஆஹா, அவ்வளவுதான். ஆஹா, எப்பாவது இன்ட்ரெஸ்டான வேலைங்க. இனிமே எனக்கு சம்பளமே வேண்டாம். ஓசியிலேயே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ காதலை பத்தி உங்களுக்கு நானே டீச் பண்ணுவேன். எப்படி? காதலனா நடிக்க சொன்னா அவளே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை இந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆஹா, அதெல்லாம் நடக்காது. லேபர் சட்டப்படி 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே நீங்க அங்க போக கூடாது. ஐயோ, எங்க லவ் என்ன ஆகிறது? லவ்வா லவ் மண்ணாங்கட்டி. இனிமே நீங்க அவளை பார்க்க கூடாது. என்ன தேடுவாளே? அவ தேடினா தேடட்டும், உங்களுக்கு என்ன? ஐயோ, நான் தேடுவேன். என்னது? இனிமே அங்க போறீங்க? நான் போகல. நான் சொல்றேன் நீங்க போக கூடாது. நான் சொல்றேன் போவேன். போக கூடாது. போவேன். கூடாது. முடியாது. 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 நீங்க கண்டிப்பா போக கூடாது. நான் கண்டிப்பா போவேன். கூடாது. முடியாது. கூடாது. போவேன். போவேன். நீலா. ஐயோ, அப்பா வந்துட்டாரே. பாட்டம். நாம சண்டை போட்டுக்கிறோம் தெரிஞ்சுக்குவாரு. கேட்டுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பாட்டு பாடுங்களேன். என்ன பாட்டு? ஏதாவது லவ் பாட்டு பாடுங்களேன். லவ் பாட்டா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பொருத்தமா பாடுங்களேன். இங்க இன்னொரு. ப்ளீஸ். தேங்க் யூ. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். ஆஹா, என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். காதல் என்னும் நாடகத்தில், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். நான் சொல்றதுக்கு எதுதான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன். கூடாதுன்னா கூடாது. போவேன். கூடாது. கூடாது. என்ன பாரு? கல்யாண பந்தல் கட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. கல்யாண பந்தல் கட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. நாட்டியமாடட்டும் நாடகப்பாவை.
மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன். கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன். பேசுவீங்களா? பேசுவேன். நீங்க பேசுவீங்க. நான் பேசுவேன். ஆஹா. பேசக்கூடாது. பேசுவேன். பேசக்கூடாது. பேசுவேன். கூடாது. பேசுவேன். சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே, தந்தையும் தாயென்று ஆன பின்னாலே. சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே, தந்தையும் தாயென்று ஆன பின்னாலே. போராட்டம் தீர்ப்பது பிள்ளையின் வேலை, முத்து பிள்ளை பெற்றுக்கொடு. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுகனே. என்ன பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம், ஆஹா. நம்பிராஜன் ஸ்பீக்கிங். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாம் சேர்த்து வைத்திருக்கும் பயங்கர ஆயுதங்களுக்கு வேலை கொடுக்கும் நாள் நெருங்கிவிட்டது. வருகின்ற 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஆசை வேலை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. யார் யார் எங்கெங்கே செல்ல வேண்டும் என்று பிறகு கட்டளையிடப்படும். தயாராக இருங்கள். மிஸ்டர் நம்பிராஜன், நம்மை பற்றிய சில ரகசியங்கள் ராமுவின் மூலம் போலீசுக்கு போயிருக்கின்றன. இதிலிருந்து நான் போட்ட உத்தரவை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று தெரிகிறது. உடனே அதை நிறைவேற்றுங்கள். ஓவர். புரியுத? ராமுவ மயக்கி கொண்டு வர இன்னுமா உன்னால முடியல? என்னால எப்பவுமே அது முடியாது. ஏன்? இந்த உலகத்துல நான் சந்திச்ச முதல் நல்ல மனிதர் அவர்தான். கமலா, வலைய விரிக்க சொன்னா அதிலேயே நீ விழுந்துட்டியா? சபாஷ் சபாஷ். கமலா, உன்னுடைய முதல் நல்ல மனுஷன் இருக்கானே, அவன் முந்தா நாள் பேஞ்ச பெரும் மழையில நேத்து முளைச்ச காளா. காளா கண்ணுக்கு அழகா இருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் அதன் நிழல்ல நீ காரம் தள்ள முடியாதுமா. அது மட்டுமல்ல, மேலிடத்து உத்தரவை மீறினா ஆபத்து. நினைவு இருக்கட்டும். என்ன, இந்தியா பூராவும் ஒரே சமயத்தில் நாச வேலை செய்ய ஏற்பாடா? ஆமா சார், நான் சொன்ன அதே இடத்துல தான் அந்த கூட்டம் இப்போ இருக்கு. உடனே திருநகர் போலீஸுக்கு போன் பண்ணி அந்த கூட்டத்தை கைது செய்ய உத்தரவு போடுங்க. ஏன், இதை நீங்களே செய்யலாமே. அதுல ஒரு சங்கடம் இருக்கு சார். என் ஃப்ரெண்ட் குமார் தான் இங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருக்கு கூட நான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெரி குட் மிஸ்டர் ராமு, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். யூ ப்ரொசீட். மிஸ்டர் சாமுவல், உடனே திருநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அர்ஜென்ட் ரெக்கால் பண்ணுங்க. குயிக். எஸ் சார். திருநகர் போலீஸ் ஸ்டேஷன் ஹியர். நான் ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன். ஹெட் கான்ஸ்டபிளா? இது சிபிஐ டெல்லி. எங்க இன்ஸ்பெக்டர்? சார், குட் மார்னிங் சார். இன்ஸ்பெக்டர் டியூட்டி மேல வெளியே போயிருக்காரு சார். எஸ் சார், சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், உடனே செய்தாகணும். குயிக் குயிக். ஆல் ரைட் சார். 276. இந்த தேசத்துறவு கூட்டத்தை ரவுண்ட் அப் பண்ண நான் முதல்ல போறேன். இன்ஸ்பெக்டரா வந்தவன அவசரமா வர சொல்லு. விவரம் எல்லாம் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதி இருக்கேன். நீங்க தெரியாம போறீங்க. பயமா? செகண்ட் வேர்ல்டு வார்ல எங்க அப்பா ஈஜிப்ட்ல 80 எதிரிங்களை ஒரே ரவுண்ட்ல சுட்டு கொன்னவர். இவனுக்கு கடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. ஹலோ மிஸ்,
காதலரை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? சூடா ஒரு காபியை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா கவலைப்படுங்களா. அப்புறம் ஏட்டையா உங்களை உடனே வர சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு. வாய் வலிக்கு என்ன கேலி செய்யுங்க, பரவாயில்லை. ஆனா நாட்டு பற்றி மிகுந்த அந்த நல்லவரோட சில நிமிஷங்களாவது பழகிற வாய்ப்பு கிடைச்சதே என்னுடைய பெரிய பாக்கியமா கருது. பரா 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 திடீர் தேசபக்தியா. துரோகிகளே, அசையாதீங்க. சுட்டுடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒரே நிமிஷத்துல பெரிய பணக்காரர் ஆயிடலாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுக்கு வேற ஆள பாரு. உடம்புல ஓடுறது அசல் இந்திய ரத்தம், சோடா கலர் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவங்க தான் சார் எதிரிகளோட கூலிப்பட்டாளம். கண்காணிங்க கண்காணிங்க. சொல்லுங்க சார், சுட்டு தள்ளி போடுறேன். டேய் விடுங்கடா, விடுங்கடா என்ன. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார். நீயுமா இந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? துரோகி! நம்பிராஜன், இந்த இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மாத்தியாகணும். அதோட அந்த ராமப்பயலை எப்பாடு பட்டாவது தீர்த்து கட்டணும். கமலா, இனிமே தாமதிக்கவே முடியாது. உனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற போறியா இல்லையா? வேண்டாம், இந்த கூட்டத்துல இனிமே எனக்கு சம்பந்தமே வேண்டாம். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நான் உங்களை காட்டி கொடுக்கவே